பயணிகள் பாதுகாப்புக்கு லோக்கோ டிரைவர் சிக்னலிங் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ட்ராக்மேன் இந்த தண்டவாள பராமரிப்புல சேஃப்டியா இப்ப நம்ம ரயில் பயணம் போகும்போது விசில் கேட்கும், விசில் சவுண்டு கேட்கும். நைட்ல எல்லாம் கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கு, ட்ராக் போலாம், வண்டி போலாம் அப்படிங்கிற அந்த ட்ராக்மேன் தொழிலாளி வந்து ரொம்ப கொடுமையான மழையிலையும் வெயிலையும் புயல் எதா இருந்தாலும் அவங்க போய் ஆகணும், ட்ராக்கை பார்த்து ஆகணும். அந்த இடத்துல கடுமையான வேகன்சி ஆள் பற்றாக்குறை இருக்கு. அதுல அவங்க ட்ராக்மேன் யூனியன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12 பேர் அந்த ட்ராக்ல அடிபட்டு ட்ரெயின்ல அடிபட்டு இருந்தாங்க. அதுக்கு எந்த நவீன தொழில்நுட்பத்தை புத்தி அவங்களுடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துறதுக்கு அவங்க சேஃப்டியா போயிட்டு வர்றதுக்கான எந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல. போதுமான ஆட்கள் அங்க லீவ் கிடையாது, ஒரே ஆட்களே தொடர்ந்து பல கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ரொம்ப கொடுமையான நிலைமை. இப்ப இந்த ஆட்குறைப்பை கண்டித்து இந்த 29,000 சில ஆட்குறைப்பு 2% ஆட்குறைப்புங்கிறதே 30,000 பேர் இந்தியா முழுவதும் குறைப்பை கண்டிச்சு இடதுசாரி கட்சி உடனடியாக ஒரு மக்கள்கிட்ட நோட்டீஸ் விநியோகம் பண்ணி ஒரு கடுமையான போராட்டத்திற்கும் தொடர்ந்து இடதுசாரி கட்சி இணைந்து பண்ணியிருக்காங்க. டிஆர்யூ சிஐடியும் ஐசிஎஃப் யூடபிள்யூசிஐடியும் போராட்டங்கள் அறிவிச்சு தொடர்ந்து இப்போ போராட்டங்கள் டிவிஷன் லெவல்ல ஒவ்வொரு வட்டார வாரியாக ஒரு தொழிற்சாலை முன்பும் ஒரு டிவிஷன் அலுவலகம் முன்பும் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு கடுமையான போராட்டமாக மாறி இது மக்கள் போராட்டமாக மாறும். இடதுசாரிகள் முன்னெடுத்திருக்க இந்த போராட்டம் வந்து மக்களுக்கான போராட்டம். மக்கள் இளைஞருடைய வேலைவாய்ப்பு டிஒஎஃப்ஐ இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அவங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சு மாநிலம் முழுவதும் நடத்திருக்காங்க. இது ஒரு மக்கள் போராட்டம் மாறணும். ஏன்னா இந்தியா முழுவதும் அதிக வேலைவாய்ப்புகள் உருவாக்கி இருக்கிற ஒரு ரயில்வே துறையை இப்படிப்பட்ட ஒரு ஆட்குறைப்பு தொடர்ந்து வருஷம் பண்ணிட்டு இருக்கிற இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களுக்கு எதிர்காலத்தில் செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தொழிற்சங்கமாக இருக்கிறாங்க உங்களை மாதிரி மூத்த தலைவர் இடதுசாரி தலைவர் இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களில் இதை அம்பலப்படுத்துவது பெரிய அளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மத்திய அரசாங்கம் இந்த ஆட்குறிப்பை கொடூரமான ஆட்குறைப்பை ஆண்டுக்கு ஒரு தரம் ரயில்வேல தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மேக் இன் இந்தியா என்று பிரதமர் மோடி பெரிய விளம்பரத்தோடு அந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் பெரிய விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கார், அரசியல் லாபம் எடுத்துக் கொண்டிருக்கார். ஆனால் மேக் இன் இந்தியா திட்டம் ரயில்வேயில் அம்பலப்பட்டு நிற்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் படியாக பல தனியார் மயத்துக்கான கார்பரேட் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியை வந்து ரயில்வேக்குள்ள ஆக்கிரமிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு உதாரணத்தோடு ஒரு போராட்ட உதாரணத்தோடு சொன்ன பொருத்தமாக இருக்கும். வந்தே பாரத் ட்ரெயின் அது வந்து மீடியம் ஹை ஸ்பீட், ஒரு இந்தியா மாதிரி ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியில ஒரு மீடியம் ஹை ஸ்பீட் கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் வேகத்திறன் கொண்ட ஒரு ரயிலை வந்து நம்ம சொந்த தொழில்நுட்ப திறத்தோடு நம்ம சொந்த தயாரிப்பாக வெளியிட்டோம். அது 85% உள்நாட்டு தொழில்நுட்பம் தான். அது ஐசிஎஃப் தான் செய்தி இன்றைக்கு சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட 120 வண்டிகள் இந்தியா முழுவதும் அனைத்து பெருநகரங்களும் இணைக்கிற வகையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. அது வந்து டே ட்ரெயின், பகல் நேரங்களுக்கு சேர்கார் எக்ஸ்பிரஸ். அதே வந்தே பாரதினுடைய இன்னொரு வடிவமாக செகண்ட் ஜெனரேஷன் கண்டுபிடிப்பாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் இப்பொழுது தயாராகி ஓட துவங்கி இருக்கிறது. அந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் இரவு நேர பயணம் நீண்ட தூர எக்ஸ்பிரஸ் ரயிலாக இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஓடுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஐசிஎஃப் தயாரித்த இந்திய உள்நாட்டு தயாரிப்பை அப்படியே கார்பரேட் நிறுவனத்திற்கு தாரைவாக்குற வேலையை தான் மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. இப்ப அதுக்கு ஒரு மோசமான உதாரணம் ஐசிஎஃப் தொழிற்சாலைக்குள்ளேயே டிட்டாகர் என்ற பன்னாட்டு நிறுவனம் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 ரயில் பெட்டியை ஐசிஎஃப் வளாகத்தையும் ஐசிஎஃப் கரண்ட் ஐசிஎஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பயன்படுத்தி உழைப்பைன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கான பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் வரல, மற்றதெல்லாம் கான்ட்ராக்ட் தான். அப்படி பண்ணுவதற்கு ஒரு பயிற்சி எடுத்தாங்க. அதை எதிர்த்து கடுமையாக சிஐடியு ஐசிஎஃப் யூடபிள்யூசிஐடியு டிஆர்யூ மிகப்பெரிய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை ஒரு ஆண்டு முழுவதும் நடத்தி மக்கள் இயக்கமாக ரயில் பயணிகளை எல்லாம் இன்வால்வ் பண்ணி ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்துறோம். அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒன்றுபட்ட போராட்டமாக மாறி அதை தடுத்து நிறுத்திடுறோம். டிட்டாகர் என்கிற பன்னாட்டு நிறுவனம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் உற்பத்திக்காக ஐசிஎஃப் வளாகத்துக்குள் வருவதை தடுத்து நிறுத்திருக்கிறோம். ஆனால்
அதுக்கப்புறம் ஒரு 120 200 வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் உற்பத்தி ஆர்டரையும் அந்த போராட்டத்தின் வெற்றியாக பெற்றிருக்கும். ஆனால் அரசாங்கம் தன்னுடைய டாக்டிஸ் தந்திரத்தை வேறு விதமாக இதே வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் உற்பத்தியை வேறு மாநிலத்துக்கு கேட்டால் மகாராஷ்டிரால லத்தூர்ங்கிற மராத்வாடா ரயில் கோச் ஃபேக்டரி என்ற இடத்துக்கு, அந்த இடத்துல எப்படின்னா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 2017 அது வந்து முழுக்க அரசு மூலதனத்துல உருவான ஃபேக்டரி. ஆனா முழுக்க அப்படியே தனியார் கொடுக்குறாங்க. எப்படின்னா அந்த திட்டம் துவங்குறது வந்து 2017 அரசு மூலதனம் வந்து ரூபாய் 500 கோடி, அரசு நிலம் வந்து 150 ஏக்கர், அந்த தொழிற்சாலை வந்து 150 கோடியில உருவாயிருக்குது. இயந்திரம் உற்பத்தி கட்டுமானம் அதுக்காக ஒரு 100 கோடி. இதை வந்து 2024 மார்ச்ல 12ஆம் தேதி பிரதமர் வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இப்ப அப்படித்தானே சொல்லுவாங்க, ஏதாவது இவரு ஏதோ அர்ப்பணிக்கிற மாதிரி தான் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஆனா மார்ச் 12 2024 அர்ப்பணிச்ச அந்த ஃபேக்டரி வந்து 2024 செப்டம்பர்ல, மார்ச்ல இருந்து செப்டம்பர்ல பொதுத்துறையான RVNL அதுவும் TMH அப்படிங்கிற ரஷ்யன் கம்பெனி மல்டிநேஷனல் கம்பெனியோட ஒரு டைப் எப்படின்னா கைநெட்டுன்னு ஒரு கம்பெனியை 2023 இவங்களே உருவாக்குறாங்க. கைநெட்டும் அந்த TMHம் சேர்ந்து உற்பத்தியை துவங்குற மாதிரி ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 500 கிட்டத்தட்ட 750 கோடி வந்து அரசு மூலதனம். அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தம் ஆரம்பிச்ச பிறகு ஒர்க்கிங் கேபிட்டல் உற்பத்தி மூலதனத்துக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு திரும்ப போய் எங்க கடை வாங்குறாங்கன்னா கனரா வங்கியில ரஷ்யன் கொலாபரேஷன் அஷூரன்ஸ்ல மார்ச் மாசம் 2025 மார்ச் 23 வந்து கனரா வங்கியில கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் உற்பத்தி மூலதனம் வாங்குறாங்க. இப்போ ஒரு பைசா கூட தனியார் மூலதனம் கிடையாது, தனியார் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆனா முழுக்க நம்ம மக்கள் வரிப்பணம், அரசு திட்ட நிதி ஒதுக்கீடு. ஆனா அவங்க லாபம் முழுவதும் போகுது. வெறும் பாக்கெட் எடுத்துட்டு வந்து அப்படியே மூலதனத்தை எடுத்துட்டு போற மாதிரி தானே. இப்படி அப்பட்டமான ஒரு மேக் இன் இந்தியா திட்டம் தான் இன்னைக்கு மோடி உருவாக்கிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து மக்களை திரட்டி, தொழிலாளிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை எதிர்காலத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி என்றால் தான் இந்தியாவை பாதுகாக்க முடியும். இந்தியாவின் பொதுத்துறையான மிகப்பெரிய பொதுத்துறை அரசு துறையான ரயில்வேயை பாதுகாக்க முடியும். இதுதான் CIT முன்வைத்து போராடி கொண்டிருக்கிற இன்றைய நிலைமை. நீங்க சொல்வதை பார்த்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை தொழிலான ரயில்வே கட்டமைப்பை இந்திய மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்படாத மாதிரி மோடியினுடைய கொள்கைகள் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். இப்பொழுது அவங்க வந்து இதை புறக்கணித்து விட்டு தேசிய சாலைகள் என்று 6 வழிச்சாலை 7 வழிச்சாலை என்று அவங்க போடுவதற்கே காரணம் என்னன்னா, ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிலத்தை ஒரு சந்தை சரக்காக மாற்றுகிற தொழிலாக மாற்றிவிட்டார்கள். எந்த தொழிலுக்கும் நிலம் வேணும்னா சந்தையிலே வாங்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு தொழிற்சாலையும் உற்பத்தி செலவு அதிகமாகும். இதுவே பொருளாதாரம் என்பது இந்திய மக்களுடைய வளர்ச்சிக்கோ இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சிக்கோ அது எதுக்கும் பயன்படாத முறையில் இன்று அது வெறும் வேற்று முதலளித்தமாக மாறிவிட்டது என்பதுதான் நீங்க சொல்லக்கூடிய விவரங்கள் என்று அறிய முடிகிறது. ரியல் எஸ்டேட் நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒன்றா வருது. நீங்க சொன்ன மாதிரி சொன்னீங்க, அரசு நிலத்தை வந்து தொழில் ரயில்வே போன்ற தொழில் வளர்வதற்காக அரசாங்கம் ஒதுக்குறது தான் நல்லா இருக்கு. அப்பதான் அரசு கிட்ட தான் நிலம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு தலைக்கீழ நிலம் மாறி இருக்கு. ரயில் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பு வச்சு ரயில்வேக்கு தேவையில்லாத நிலம்னு இவங்களா ஒரு பேரை வச்சுட்டு இப்ப சமீபத்தில் கூட ICF நிலத்தை TVS பக்கத்துல இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஒரு நிலம்
அந்த நிலத்தை வந்து போத்தீஸ்ங்கிற ஒரு வணிகன் ஒரு கிட்டத்தட்ட வித்துட்டு 99% குத்தகை விட்டு ஒரு பெரிய 4 மாடி கட்டணம் நடந்து வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நடந்துட்டு அது ரயில்வே இடமா? ரயில்வே இடம். டிவிஎஸ் பக்கத்துல, டிவிஎஸ் சொந்தம் இல்ல, டிவிஎஸ் பக்கத்துல. அதான் டிவிஎஸ் சொந்தமான இடம்னு நினைச்சேன். அது வந்து அங்க இருந்து கிட்டத்தட்ட 6-7 கிணறு இருக்கு. அது வந்து தண்ணி வசதி இந்த இண்டஸ்ட்ரிக்கும் அங்க இருக்க ஃபேக்டரிஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. அதை போத்தீஸா மாத்திராங்க. நீங்க சொன்னதை வைத்து பார்த்தால் நிலத்தை தனியார் மயமாக்குவதற்கும் அது ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆக்குவதற்கும் அரசாங்கம் முடிவெடுத்ததுனால இந்தியாவில் உள்ள தொழில் வளர்ச்சி மிக பாதகம் ஏற்பட்டு இருக்கிறது என்பது தெரிகிறது. பிரிட்டிஷ் அரசு இருக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இலவசமாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த ரயில்வேக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய நில யாருன்னு கேட்டால் ரயில்வே தான் இருக்கும். பல பல கோடி ஏக்கர் நிலங்கள் அது இலவசமா இருக்க போய் தான் அவங்களால அன்னைக்கு பாதை போட முடியுது. இன்னைக்கு வந்து தனியார் நிலத்தை ஒரு பாதை போடுறதுன்னா கஷ்டம். இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்திய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, போக்குவரத்தையும் பாதிக்குது, பொருளாதாரத்தையும் பாதிக்குது, விவசாயத்தையும் பாதிக்குது. அது ஒன்று மட்டும் இன்று இந்திய பொருளாதாரத்தை மிரட்டுகிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம சுட்டி காண்பிக்கணும். நிலம் அரசனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். யாருக்கு என்ன நிலம் என்பதை அரசு தான் தீர்மானிக்கணும். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா இருக்கணும். அப்பதான் நாடு உருப்படும் என்பதை நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும்.